ஃபீடிங் சென்டர் 5 ஆண்டுகளை வெற்றிகரமாக முடித்து இன்று 6வது ஆண்டில் மிக கெத்தாக ஸ்டைலாக கால் பதித்திருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளின் பயணத்தை சுருக்கமாக பார்ப்போம். ஒரே குடும்பமாக இணைந்து பசி உள்ளவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த கன்சலேஷன் ஃபீடிங் சென்டர் ஆரம்பிக்கப்பட்டது. இதை ஆரம்பித்து வைத்தவர் இங்கிலாந்து தேசத்திலே வசிக்கிறதான அவருடைய பெயர் ராசதுரை விமலநாதன் மற்றும் அவருடைய சகோதரன் ராசதுரை பிரபாகரன் அவர்கள் மூலமாக இந்த நிறுவனமானது ஆரம்பிக்கப்பட்டது. ஒரே குடும்பமாக இணைந்து பசி உள்ளவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த கன்சலேஷன் ஃபீடிங் சென்டர் ஆனது ராசதுரை விமலநாதன் அவர்களால் இது ஆரம்பிக்கப்பட்டது. இன்று 6வது ஆண்டில் நுழையும் போதும் அதே அன்போடும் அதே இரக்கத்தோடும் நல்குணத்தோடும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களோடு தோள் கொடுக்கும் சபை மக்கள் ஒரு புறம், இன்று புதிதாக இணைந்திருக்கும் நண்பர்கள் மறுபுறம், நீங்கள் இருவரும் சேர்ந்திருப்பது எங்கள் கன்சலேஷன் ஃபீடிங் சென்டருக்கு கிடைத்த இரட்டிப்பு சந்தோஷம் மற்றும் ஆசீர்வாதம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு ஆகிய 3ஐயும் அடிப்படையாக கொண்டு கடந்த 5 வருடங்களாக நம்மை வழிநடத்திய எல்லாம் வல்ல இறைவனின் கிருபையால் இன்று 6வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த 5 வருடங்களில் 4 திசைகளிலும் இருந்து பசியோடும் வறுமையோடும் வந்தவர்களுக்கு நம்முடைய கன்சலேஷன் ஃபீடிங் சென்டர் ஒரு புகலிடமாய் இருந்தது. 6வது ஆண்டில் இந்த அன்பு இன்னும் பலரை சென்றடையும் என்று நம்புகிறேன். 5 வருடங்கள் என்ற மைல் கல்லை வெற்றிகரமாக நிறைவு செய்து விட்டோம். எல்லாம் வல்ல இறைவன் கூடவே இருந்திருக்கிறார். இந்த 5 வருடங்களாக உங்களுடைய ஒத்தாசையை அருளி பணத்தினாலும் மற்றும் பொருளினாலும் உதவிய அனைவருக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் புதிய விருந்தினர்களுக்கு இன்று வந்திருக்கும் உங்களை எங்கள் குடும்பத்தில் ஒருவராக அன்போடு வரவேற்கிறோம். உங்களின் வருகை இந்த 6வது ஆண்டு தொடக்கத்திற்கும் புதிய உத்வேகத்தை தந்துள்ளது என்று நம்புகிறேன். மறுபடியுமாக இந்த ஆறுதல் உணவு மைய அமைப்பை ஸ்தாபித்த ஸ்தாபகருடைய பெயர் ராசதுரை விமலநாதன். அவரையும் அவர் பிள்ளைகளையும் மற்றும் அவருடைய தம்பி ராசதுரை பிரபாகரன் அவரையும் அவருடைய குடும்பம் பிள்ளைகள் அனைவரையும் எல்லாம் வல்ல இறைவன் அவர் விதமாக ஆசீர்வதி. ஆண்டை நாங்கள் கடந்து வந்திருக்கிறபடியால் இந்த 5 ஆண்டு இந்த குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அதுல ஆறுதல் உணவு மையம், ஆறுதல் உணவு மையம், இந்த உணவு மையத்துக்காக ஒரு ஆறுதல், ஆம்பளம் மண்டலத்துக்காக ஒரு ஆறுதல், அவங்களோட ஆறுதலை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த ஆறுதல் உணவு மையத்துக்காக நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை பெற்றிருக்கிறோம். சந்தோஷப்படணும். எல்லா கஷ்டத்தை பார்க்கிலும் பணம் இல்லாவிட்டாலும் பொருள் இல்லாவிட்டாலும் பசியை தாங்க முடியாது. எத்தனை பேர் நம்முடைய பசியை தாங்க இருக்குமா? பசி வந்தால் 10 பறந்து சொல்லுவாங்க. பசி என்னதான் நம்ம சந்தோஷப்படுறாங்க. நான் செய்யாத ஒரு காரியம், நீங்கள் செய்யாத ஒரு காரியத்தை ஏதோ ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக 2 மனுஷனுக்குள்ளாக வெளிப்பிரதேசத்திலிருந்து செய்திருக்கிறார். அதான் ஒரு வாங்கியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை செய்ய மாட்டா, ஒரு பாத்திரங்க ஒரு நபருங்க பசிக்கிறவர்கள் பசிய கொடுக்கிறதுக்கு 2 சகோதரர்கள் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். என்னுடைய கிழக்கு மாகாணத்தில்
கண்ணனில் வாசிக்கிற சகோதரன் விமலநாதன், சகோதரன் பிரபாகரன், 2 பேரையும் ஆண்டவர் நியமித்திருக்கிறார்கள். நான் செய்யாத நீங்கள் செய்யாத காரியத்தை அவர்களுக்கு செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இதற்கு நாங்கள் உண்மையாக சந்தோஷப்படணும், திருப்தி படணும். இதற்காக பெரிய ஒரு காரியத்தை நாங்கள் சந்தோஷப்பட்டு கலந்து அனுபவித்து கொண்டிருக்காங்க. நான் 3 வருஷமாக இந்த ஆசிரியர்களுக்கு உதவியாளராக கம்பெனி பகுதியில் இருக்கிறேன். இந்த ஏழை சந்தைகள் வரது குறைந்தவர்கள், நொண்டிகள், உணவர்கள், உழைக்க முடியாதவர்கள், விதவைகள், முடியாதவர்களை உள்ளூராக சென்று அவர்களை கவனித்து ஆராய்ந்து உண்மையிலே அவர்கள் கஷ்டத்தை வாழ்கிறவர்களாக கேட்டு அவர்களுடைய விவரங்களை எடுத்து சகோதரன் விமலநாதனுக்கு அறிவித்து இப்படி ஒரு கிராமம் இருக்கிறது, அந்த கிராமத்திலே போய் இந்த குறைந்தது நான் ஒவ்வொரு மாதமும் 10 விதவைகள் இப்படிப்பட்ட அங்கதியினர்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்து அவர்கள் படும் வேதனையை நீக்கிறது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே உண்மையாகவே அவர்கள் அடைகிற மகிழ்ச்சிக்காகவே அவர்கள் சந்தோஷப்பட திருப்தி அடைந்து ஒரு மாதத்துல 1 வருஷத்துக்கு ஐந்து ஆகாரம் இல்லவே இல்லை. ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒரு நபருக்கு 2000 ரூபாய் வீதமான உணவு போய் கொடுக்கிறோம். அப்படி அவர்கள் அதையாவது பேருக்கு சில நாட்கள் நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறார்கள். அந்த குடும்பம் சந்தோஷப்படுகிறது, அந்த அங்கவினர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், அந்த இயலாதவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். இந்த விதவைகள் கண்ணீரோடு கூட அதை பெற்றுக்கொண்டு வீடுகளுக்கு சென்று அதை பூசிக்கிறார்கள். இதை பார்க்கும்போது உள்ள நானும் சந்தோஷப்படுவதோடு அவர்களும் சந்தோஷப்படுகிறார்கள். இதை 3 ஆண்டு காலமும் ஒவ்வொரு மாதமும் 36 மாதத்திலும் 36 கிராமத்துக்கு நாம் போயிருக்கிறோம். இந்த 36 கிராமத்துக்கு போய் 10 பேருக்கு உணவு பண்ணி கொடுத்திருக்கிறோம். எதற்கூடாக ஆறுதல் உணவு மையத்திற்காக. ஆறுதல் உணவு மையம் ஆகாரத்தை கொடுப்பதினால் அவர்களை திருப்தி அடையப்படுகிறார்கள். இன்னும் சில கிராமங்களுக்கு, இந்த கிராமங்களில் இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் போய் அவர்களை அடைந்து அவர்களை தேடி சென்று உண்மையாக கஷ்டப்படுகிறார்கள் தான் பார்ப்பேன். இருக்கிறவர்களுக்கு கொடுப்பதை பார்வையும் இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது மேன்மையான ஒரு காரியம். அது நிமித்தமாக ஆண்டவர் இந்த பணியை ஆசீர்வதித்து வருகிறார். இதை செய்கிற சகோதரனுக்கும் ஆண்டவர் ஞானத்தை புத்தியை கொடுத்து இன்னும் அவர்களாக இந்த காரியத்தை செய்யவும் என்னென்ன இனிமேல் செய்யலாம் என்று சொல்லி அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு இசையாக சகோதரர் விமலநாதன் எல்லாரும் கரங்களை தாக்கி செய்கிறார்கள். சகோதரன் பிரபாகரன் அவருடைய தம்பி, அவர் மனைவி ஒத்துழைக்கிறார். எல்லா விதத்தையும் அவருக்கு ஒத்துழைக்கிறார். நாங்கள் அவரையும் மறக்கக்கூடாது. அவருக்கு நாளை கரங்களை காட்ட போகிறோம்.